Just like your earning age, 35, 40 வரைக்கும் women will store the bone. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, கால்சியம், விட்டமின் டி will help in bone building. Post osteoporosis அந்த ஹார்மோன் சேஞ்ச்னால அதுலேருந்து you're spending it. So when you have two bones meeting each other, bone rub ஆகாது. So it is very sensitive. Bone வந்து நிறைய nerves இருக்குது, which is hypersensitive. So அது இதுவும் வராயும் போது it will be painful. RDA. which is required daily allowances. ஒரு நாளைக்கு இவ்வளோ கால்சியம் எடுத்தால் உங்கள் உடம்புக்கு போதுமானது. that's ஒரு criteria. In general, if you say 2 glasses of milk is good enough. See, unfortunately, women is like they go through pregnancy once or twice a cycle. So the hormone வந்து கம்ப்ளீட்டாக ஈஸ்ட்ரோஜன் progesterone மாறும். That will relax your ligaments and the cartilage becomes softer. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 10 கிலோ வெயிட் இறங்குறாங்க. So drastic weight gain, weight loss. All three factors put them more prone for the joint pains and arthritis. சொல்கிற மாதிரி அவன் கிளைம் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே ஊற்றுற எண்ணெய் வந்து there is no way you can go inside a joint and make it better. வெளியே இருக்கிற எண்ணெய்க்கும் உள்ளே இருக்கிற லூப்ரிகேஷனுக்கும் there is no relation. ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது ஒரு காமன் டாபிக், to be precise. பிறக்கும் போது ஃப்ளாட் ஃபுட் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. உங்கள் பாடி அதுக்கு அடாப்டேட்டிவாக இருக்குது. there is no like which is 5 விரல் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? அதே மாதிரி ஆர்ச் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் people. that is the current concept actually. PRP சொல்லுவோம், which is a lower version of the stem cell. You take a blood, அது வந்து பிளேட்லெட்டை மட்டும் part of a stem cell எடுத்துட்டு அதை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ யூ ட்ரை டு ரிப்பேர் இட் லோக்கலி. ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 5 கிராம் தான் முட்டிக்கு போகுது. ரேதர் அந்த 100 கிராமையும் நீங்களே கொடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் அன் அட்வான்டேஜ். அவுட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்கன்னா வயிற்றில் இருக்கிற ஃபேட் இருக்கு இல்லையா, தட் இஸ் சப்போஸ் டு பி ரிசர்ச் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெம் செல் வித் ப்ரிசைஸ், MSCன்னு சொல்லுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா 65 and above is recommended age. Saying so, நான் பண்ண youngest patient is 18 year old. Like எப்படி சுகர், டயபெட்டிஸ் இருக்கும். In fact, they are coming up with a new concept saying osteoporosis is the biggest silent killer in the world now. See, people don't recognize it's a silent disease actually. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ போன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி சார் கூட தான் இருக்கும். அவங்க கிட்ட பேசலாமாங்க. ஹாய் சார். ஹலோ மேடம், வெல்கம். எப்படி இருக்கீங்க சார்? குட் குட், தேங்க் யூ. நான் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பேசிக்கு 30 வயசுக்கு மேலேயே இந்த போன்லாம் தேய்மானம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வர முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா முட்டி வலி. எல்லாருமே வந்து சொல்ற விஷயம் எனக்கு முட்டி வலி இருக்குன்னு. எதனால சார் முட்டி வலி வருது? சரி, ஆக்சுவலி நீங்கள் கேட்டதோட 2 ஃபேக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து போன் வீக்கன் ஆனதுங்கிறதுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டு வலி அல்ல அந்த ஜாயிண்ட் பெயின் அதெல்லாமே வந்து தேய்மானம், மூட்டு தேய்மானம், which is called osteoarthritis. ஸோ லீவ் அபவுட் தி ஆஸ்டியோ அப்படிங்கிறது ஆர்த்தோ போன் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்னா போன் வீக்கன் ஆகிறது. ஜஸ்ட் லைக் யுவர் earning age, ஒரு 35, 40 வரைக்கும் women will store the bone. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, கால்சியம், விட்டமின் டி will help in bone building. போஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த ஹார்மோன் சேஞ்ச்னால அது அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண விடாது. அதில் வந்து யூர் ஸ்பெண்டிங் இட். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஸ்டோர் பண்ணிட்டு செலவு பண்ணுற மாதிரி யூர் ஸ்டார்டிங் டு ஸ்பெண்ட் ஃப்ரம் தட். அன்லஸ் யூ டூ சம்திங் ஃபினாமினலி டிஃப்ரெண்ட் ஆர் கிரேட், அங்கே இருந்து போன் லாஸ் தான் ஆக போகுது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஏர்லி ஏஜ் இன் அ விமன் டு ஈட் குட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், குட் ஸ்லீப் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் போன் டென்சிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் லைஃப்லையுமே அந்த போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ திஸ் கம்ஸ் வித் ஆஸ்டியோபோரோசிஸ். இது கலோக்கியில் நம்ம வந்து போன் வீக்கராக இருக்குன்னு சொல்கிறது வந்து இதை தான் மீன் பண்ணுறோம். அண்ட் இதோட சப்சிக்வெண்ட் கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தால் ஃப்ராக்சர் ஆகுது ஈஸியாக. சரி, ஒரு மேஜர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல ஆகிறதுங்கிறது எல்லாத்துக்கும் காமன். பட் தடிக்கி விழுந்து கீழே ஒரு ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ இன்ஃபேக்ட் இந்த காலையில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து கேட்ட ஹிப் ஃப்ராக்சர். ஸோ தட்ஸ் வை வென் ஃபார் நர்வ் சர்ஜரி. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி இயர்ஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஏஜ். ஸோ இது இப்போ சொல்லிடுறேன். செகண்ட் திங் இஸ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். சி, எல்லா ஜாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்லேஜ் இருக்கும். ஸோ when you have two bones meeting each other, போனும் ரப் ஆகாது. ஸோ இட் இஸ் வெரி சென்சிட்டிவ். போனில் வந்து நிறைய நர்வ்ஸ் இருக்குது, which is hypersensitive. ஸோ அது இதுவும் வராயும் போது it will be painful. பட் naturally you have something called cartilage. இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இன் நேச்சுரலி பார்த்தீங்கன்னா அது ஒயிட் கலராக இருக்கும், விச் இஸ் தின் லைக் ஒரு பாசி படிஞ்ச கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தின் டிஷ்யூ இப்படி இருக்கும். ஸோ அது வந்து ஒன்று வரையும் போது தட் வில் நாட் காஸ் யூ பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். ஒரு ஸ்மூத்தாக வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வை இன் யங்கர் ஏஜ் இது நல்லா இருக்கும்போது யூ டோன்ட் திங்க் தட் யூ ஹேவ் எ ஜாயிண்ட், யூ ஆர் ஃப்ரீ டு மூவ். பட் நாளாக என்ன ஆகும்னா இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆர் இட் கேன் பிகம் தின்ட் அவுட். தட்ஸ் அ நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ். எப்படி முடி நரைக்கிற மாதிரியோ ஸ்கின் சுருங்குற மாதிரி இட்ஸ் அ நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ். இதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள வந்து ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செக்ரேட் பண்ணுறது இந்த கார்ட்லேஜ் தான். ஸோ திஸ் ஒன்லி செக்ரேட்ஸ் தி ஃப்ளூயிட் அண்ட் தட் இஸ் விஸ்கஸ், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும்.
ஸோ தட் டசன்ட் கிவ் யூ ஃப்ரிக்ஷன். இப்போ நீங்கள் அதை கவுண்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து இருந்துச்சுன்னா எப்படி ஃப்ரிக்ஷன் ஆகாமல் இருக்கும் பிஸ்டனில், அதே மாதிரி நேச்சுரலாக ஐ ஹேவ் அ விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஹியர். அதுதான் அந்த ஸோ வயசாக இது கம்மியாகும். கார்ட்லேஜ் வந்து ஆல்ரெடி தேய்மானம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் இட் லுக்ஸ் ஃப்ரெஷ் யங்னு வச்சுக்கோங்களேன். பட் when you grow older and older அந்த கார்ட்லேஜ் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்லாம் லைக் ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டேமேஜ் கார்ட்லேஜே எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் தான் தே ஹேவ் அ சிவியர் பெயின். அது எப்படின்னா ப்ரோக்ரஸ் ஆகிறது லைக் ஏர்லி மார்னிங் பெயின் இருக்கும், டவுன் த லைன் இட் கேன் கோ இன் ஃபார் அ நைட் பெயின், தூக்கத்தில் கூட வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சார்? See, osteoporosis again, I'll tell two different things. Osteoporosis என்ன சொல்றது அந்த bone weakness சொல்லுவாங்க. Yeah. So as a main thing prevention is better than cure. Simple. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா அவங்க யங் ஏஜில் இஃப் யூர் ஆக்டிவ் இட்ஸ் வெரி குட். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஸ்போர்ட் யூ கேன் சூஸ், 45 minutes ஒர்க் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். செகண்ட் டெஃபினெட்லி டயட். டயட் பிளஸ் மேஜர் ரோல் லைக் யோர் ஃபுட் விச் கண்டெயின்ஸ் மெயின்லி கால்சியம் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், ஈவன் மெக்னீஷியம், போரான், ஆல் மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக மிஸ் பண்ணிடுறோம். பட் தீஸ் ஆல் நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் ஃபுட்லேயே நிறைய இருக்குது. அண்ட் இஃப் கேன் ட்ரிங்க் 2 glasses ஆஃப் மில்க், இட் கேன் பி அ கர்ட், இட் கேன் பி டீ, காஃபி, வாட் எவர். அந்த மில்க் சப்ஸ்டியூட் வந்ததுனாலே யுவர் டெய்லி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இஸ் கால்ட் RDA, which is required daily allowances. ஒரு நாளைக்கு இவ்வளோ கால்சியம் எடுத்தால் உங்கள் உடம்புக்கு போதுமானது. ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஒரு பாடி வெயிட்டுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் இஃப் யூ சே 2 glasses ஆஃப் மில்க் இஸ் குட் இனஃப். ஸோ இதை தாண்டி நான் கால்சியம் சாப்பிடலாமானா ஜென்ரலி தட் இஸ் நோ பிக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் தட். பட் இது எடுக்காதவங்க வேணால் கால்சியம் எடுத்துக்கலாம். அண்ட் அந்த 45க்கு மேலே when you're more prone for osteoporosis you can have some supplements. Third is there should be weight loading. Osteoporosis பொறுத்தவரை நான் வந்து வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டிலேயே நிறைய நடக்கிறேன் சார், சமையல் கட்டில் இருக்கேன், ஹாலுக்கு போகிறேன் வரேன், இஸ் இட் நாட் அன் எக்ஸசைஸ், ஐம் வாக்கிங் அ லாட், பட் தட் இஸ் நாட் அ எக்ஸசைஸ் டு பி கன்சிடர். அது நீங்கள் நடக்கிறீங்க குட் அண்ட் வெல். வீட்டில் இருக்க அம்மா நடந்துகிட்டே இருக்கேன், அதுவே ஒரு அவங்க வந்து they take that as an exercise. That is not a compromise actually. சரி, அது உங்கள் ஃபிட்பிட்டில் வந்து காட்டலாம், இல்லை உங்கள் வாட்சில் காட்டலாம் இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன்னு, பட் தட் டசன்ட் ரியலி மீன் தட்ஸ் அன் எக்ஸசைஸ். இட் ஹேஸ் டு பி அ எக்ஸ்க்ளூசிவ் ஒரு 30 minutes ஒரு நாளைக்கு உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா மச் பெட்டர். கேன் பி சிம்பிள் வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெயிட் ட்ரைனிங். நம்ம ஊரில் காமனாக மிஸ் பண்ணுறது இல்லைன்னா ஜிம்முக்கு போகிறவங்க தான் அந்த ஜிம்மை டம்பிள் பண்ணுறவங்க தான் வெயிட் ட்ரைனிங் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபார் போன் டு பிகம் ஸ்ட்ராங்கர் தேர் ஷுட் பி சம் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து லைக் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், லைக் உங்கள் பாடி டம்பிள் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த மசில் ஃபயர் ஆச்சுன்னா அந்த மசிலில் தான் எல்லா போன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த போன் வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ நீங்கள் டம்பிள் வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டெரா பேண்ட்ஸ் இருக்குது, இன்னும் ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் டை டு யர் விண்டோ அண்ட் யூ கேன் டூ திஸ் எக்ஸசைசஸ். ஸோ தேர் ஆர் சோ மெனி வீடியோஸ் கமிங் அப் ஆக்சுவலி. ஸோ அது வந்து வீட்லேயே ஹோம் பேஸ்டாக ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வாக்கிங் இஸ் குட். முடியல வாக்கிங் பண்ண முட்டி வலி இருக்குதுன்னா நெக்ஸ்ட் கம் சைக்கிளிங். பெஸ்ட் if you ask is swimming and water underwater walking actually. And finally there has to be some element of resistance. அதான் வந்து we call strength training. So knee pain, osteoporosis வரவங்களுக்கு strength training becomes a key nowadays. அண்ட் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம்? See, to be precise, like ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ அந்த பெயின் நான் சொல்கிறேன் 45-50 விமனுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சு. பட் இட் ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி. இட் டசன்ட் அப்படியே 45 தான் கரெக்டாக ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாது, அதுக்கப்புறம் வரும்லாம் கிடையாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 25-30 itself. See, unfortunately நம்ம women is like they go through pregnancy once or twice a cycle. ஸோ அந்த ஹார்மோன் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் மாறும். தட் வில் ரிலாக்ஸ் யுவர் ligaments and the cartilage becomes softer. செகண்ட், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 10 கிலோ வெயிட் இறங்குறாங்க. ஸோ டிராஸ்டிக் வெயிட் கெயின், வெயிட் லாஸ். அது தேர்ட் வந்து அந்த 45க்கு அப்புறம் இந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனால ஆல் 3 factors put them more prone for the joint pains and arthritis. ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 25லேருந்து ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும். யூஸ்வலி ஃபஸ்ட் எப்படி இருக்கும்னா லைக் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க, எந்திரிக்கும் போது ஒரு வலி ஆரம்பிக்கும் முட்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சவுண்ட் கேட்கும்ல சார் ஒரு சிலர், அது வந்து வி கால் கிரெபிட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, தட் கேன் பி சம்டைம்ஸ் நார்மல் ஆல்சோ. நிறைய பேருக்கு நம்ம சொடக்கு போகிறோம் இல்லையா, சம்திங் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் இட். இது வந்து ஒரு நைட்ரஸ் அந்த பபிள் அந்த உள்ளே இருக்கும். லைக் எவ்ரிடே யூ டூ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதில் பபிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் க்ரஷ் பிட்வீன் 2 bones, இட் கேன் காஸ் கிரக்லிங் சவுண்ட்ஸ். அது வந்து வலியோடு இருந்துச்சுனாலோ இல்லை வீக்கத்தோடு இருந்துச்சுனாலோ யூ ஹேவ் டு மீட் யூ டாக்டர். தட் இஸ் irrespective of the age. பட் கம்மிங் டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பார்க்கும் பட்சத்தில் நம்பர் 1 வந்து அந்த என்ன சொன்னது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது we call மூவி தேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 3 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, எந்திரிக்கும் போது ஒரு 2 minutes உட்காந்துட்டு முட்டியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ண பிறகு தான் வில் பி ஏபிள் டு மூவ். எந்திரிச்சோன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு வாக். அதுதான் நம்பர் 1 ஸ்டெப்பில். இட் இஸ் பெட்டர் அண்ட் வைஸ் டு கோ டு த டாக்டர். அந்த ஸ்டேஜ்லேயே போனீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ ஈஸி டு ட்ரீட் ஆக்சுவலி. செகண்ட் வந்து மாடிப்படி ஏறினா, அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறுறீங்கன்னா இல்லை ஓட ஆரம்பிச்சா வலி இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க.
தேர்ட் வந்து வாக்கிங் ஸ்டேஜ்லேயே ஒரு அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே போகும். ப்ராபப்ளி ஒரு 500 மீட்டர் நடக்கிறாங்கிறவங்க இப்போ 400 நடப்பாங்க, 300. அப்புறம் இங்கேருந்து பக்கத்து ரூம் போகிறதுக்குள்ளேயே முட்டி வலிம்பாங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஈவன் அட் நைட் பெயின்ஸே இருக்கும். தூக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது கூட முட்டி வலி குடையிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா you can reverse to some extent, you can stop the disease progression at least. So stage 1 இல்ல 2ல இருக்கும்போது நம்ம ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்டேஜ் 1ல எக்ஸ்ரே ஒன்றுமே தெரியாது. ப்ராபப்ளி ஆனால் பெயின் சிவியராக அந்த நான் சொன்னேன் அந்த உட்காந்து எதிர்க்கும் போது வரையும் இருக்குன்னா வில் ஆஸ்க் ஃபார் an MRI. வேறு அந்த கார்ட்லேஜ் திக்னஸை பார்க்கலாம். அப்போயே you can take some treatment options and make it better. ஸ்டேஜ் 3 வரைக்குமே it is reversible. இது இந்த ஸ்டேஜிங் ஏதோ சொல்கிறோம்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு we have a classification. ஸ்டேஜ் 4 போகும்போது தான் we have no option. knee replacement will become an option. So அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டேஜ் 1, 2, 3ல will have to step it up. ஓகே சார். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முட்டி வீக்கம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதனா இருக்காரு சார்? இல்லை அதை வீட்லேயே பண்ணலாம்? I would say like எக்ஸ்டர்னலாக என்ன வேணால் பண்ணிக்கோங்க. மை சிம்பிள் ஒரு டேக்லைன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம நீங்கள் எக்ஸ்டர்னல் என்ன வேணால் பண்ணலாம். I'll say you pros and cons. ப்ரோஸ் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். நாட்டு வைத்தியம் இல்லை வீட்டு வைத்தியம்னு சொல்லலாம், பாட்டி வைத்தியம்னு சொல்லலாம். அது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிரின்சிபல் என்ன, ஒரு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு யூஆர் அப்ளைங் இட் ஓவர் யோர் ஜாயிண்ட், பெயின்ஃபுல் ஜாயிண்ட். அந்த பிரின்சிபல் அதே தான். இட் டசன்ட் மீன் நல்லெண்ணெயாக இருக்கலாமா, கடல் எண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, ஒரு இதுக்குன்னு ஸ்பெஷலாக இம்போர்ட் பண்ண எண்ணெயா, டசன்ட் மேட்டர். இந்த என்ன நடக்குதுன்னா அந்த சூடு வந்து அந்த மசிலில் போயிட்டு இட் ரிலாக்ஸஸ், இட் ஸ்ட்ரெச்சஸ் அந்த மசிலை. ஸோ யூ ஃபீல் லிட்டில் கம்ஃபர்ட். நீங்கள் எப்படி ஒரு மசாஜ் போயிட்டு வந்தால் ஒரு 2-3 நாள் யூ ஃபீல் ஒரு மாதிரி வில் ஃபீல் பெட்டர். அந்த ஃபீல் ஆஃப் ஆரா கொடுக்கும். அண்ட் செகண்ட்லி இந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். தேர்பை யூ ஃபீல் இட் பெட்டர். பட் இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இட் ஹாஸ் டு பி டன். பட் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே ஊற்றுற எண்ணெய் வந்து there is no way it can go inside a joint and make it better. வெளியே இருக்கிற எண்ணெய்க்கும் உள்ளே இருக்கிற லூப்ரிகேஷனுக்கும் there is no relation. இல்லை அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னா எல்லா மெடிசனும் உடம்பு மேலே தரவிட்டால் உள்ளே போயிடும். ஸோ இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. சார் பேசிக்காக வந்து அந்த வீக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே தெரியும் முட்டி வீக்கம். அது வர்றதுக்கு காரணம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லைக் யங் பீப்புள் அண்ட் ஓல்ட் பீப்புள் வச்சுக்கோங்க. யங் பீப்புளுக்கு இட் இஸ் மோஸ்ட் லைக்லி லிகமெண்ட் இன்ஜுரி. தெர் ஆர் 4 மேஜர் லிகமெண்ட் இன்சைட் தி knee. அப்புறம் முட்டிக்கு வெளியே 2 லிகமெண்ட் இருக்குது. இந்த லிகமெண்ட் லைக் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ராமினென்ட்லி ஃபுட்பாலில் ஸ்லிப் ஆகி விழுகிறாங்க, இல்லை ஒரு பைக் ஓட்டிட்டு இருக்காங்க, கால் வச்சுட்டு பைக் ஸ்பின் ஆகுது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக முட்டி விற்கிறோம். அது வந்து வி கால் அஸ் லிகமெண்ட் இன்ஜுரி ரிலேட்டட் எஃப்யூஷன். அது வந்து மோஸ்ட் லைக்லி இட்ஸ் அ பிளட். நீங்கள் நீடில் போட்டு எடுத்தீங்கன்னா இட் வில் பி அ பிளட். ஏன்னா அந்த லிகமெண்ட் உடையும் போது அங்கே இருக்கிற ரத்த கசிவு ஏற்படுது. ஸோ அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்டுகெதர். வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீர் சொன்னேன் இல்லையா, இட் ஹாஸ் டு பி திக்கர். ஒரு ஆயில் மாதிரி ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம், நம்ம ஜீரா சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இட் ஷுட் பி திக்கர். தண்ணி மாதிரி இருந்ததுன்னா there is no point. ஸோ இஃப் இட்ஸ் ஜீராமல் இருந்ததுன்னா திக்கராக இருந்ததுன்னா இட் வில் நாட் அலோவ் டு ரப் ஈச் அதர். தண்ணி வந்து என்ன ஆகும், நம்ம ப்ரெஷர் கொடுத்தா டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏஜ் ஆக இந்த திக்னஸ் கம்மியாகும். நான் சொன்ன மாதிரி காட்லேஜ் வந்து வீக்கர் ஆயிரும், சுரக்கிற ஃப்ளூயிடோட கன்சிஸ்டன்சி கம்மியாகும். ஸோ என்ன ஆகும்னா திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பாடி நினைக்கும் நிறைய ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும். ஸோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ண நீர் அதிகமாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் டூயிங் தி பர்பஸ். இட்ஸ் நாட் ஏபிள் டு அலோவ் ரப்பிங்காக அலோவ் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வை அந்த நீர் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே சார். அண்ட் வந்து நம்ம போடுற ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ்லாமே வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட். டெஃபினெட்லி தேர் இஸ் அ ரோல். டேரெக்டாக நீ கேட்டிங்கன்னா இல்லை இன்டெரக்டாக நீக்கு இருக்குது. பட் டேரெக்டாக ஃபுட் அண்ட் ஆங்கிளுக்கு தான் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது ஒரு காமன் டாபிக். டு பி ப்ரிசைஸ், பிறக்கும்போது ஃப்ளாட் ஃபுட் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது இப்போ முன்னாடி வந்து பிறக்கும் போதே நீங்கள் ஃப்ளாட் ஃபுட்டோட பிறந்தீங்கன்னா கூட அவங்க ஆர்ச் செருப்பு போடுங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் கிடையாது. இப்போ ஸ்லோலி பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நீங்கள் பிறக்கும் போதே அவரை பிறந்தீங்கன்னா உங்கள் பாடி அதுக்கு அடாப்டேட்டிவாக இருக்குது. தெர் இஸ் நோ லைக் விச் இஸ் 5 விரல் ஒரே மாதிரி இல்லை இல்லையா. அதே மாதிரி ஆர்ச் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பீப்புள். தட் இஸ் தி கரண்ட் கான்செப்ட் ஆக்சுவலி. In fact, the world's best sprinters are all flat footers. Okay. So it is not mandatory that you should do. ஏன்னா எப்போ கரெக்ட் பண்ணணும்னா உங்கள் பாதமே சில பேருக்கு வெளிப்பக்கம் டில்ட் ஆரம்பிச்சிடும். இந்த ஆர்ச்சை பிளேஸ் பண்ணுறதுக்கு இட் ஹாஸ் டு டில்ட் ஹோல். அது இல்லாத பட்சத்தில் ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் கால் வளைஞ்சிருக்கும். ஆமாம், அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் யூ ஹேவ் டு கரெக்ட் இட். ஓகே. ஆனால் வயசாகும் போது என்ன ஆகும்னா அந்த ஆர்ச் வந்து எஸ்பெஷலி விமனுக்கு அந்த ஆர்ச் ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் டவுன். இது பேர் டிபியாலிஸ் போஸ்டீரியர் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அது வந்து அக்வயர்ட், அதாவது காலப்போக்கில் வயசாக ஏற்பட்ட ஒரு ஃப்ளாட் ஃபுட். அவங்களுக்கு ஃபுட் ஃபேர் மாடிஃபிகேஷன் எசென்ஷியல். ஏன்னா பாதம் சொன்ன மாதிரி வெளியே போகுது, அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீ உள்ள திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இன்டெரக்டாக நீ எஃபெக்ட் பண்ணும். ஓகே சார். இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முட்டி வலி இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? ஒரு 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. டெஃபினெட்லி நீ பெயின் எவ்ரிஒன் இஸ் கோயிங் டு கோ த்ரூ. இது வந்து லைக் நீங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஃபங்க்ஷனில் யாரை பார்த்தாலும் இட்ஸ் பிகம் காமன் டாபிக் ஆக்சுவலி. Because it's a common thing, like every sugar, diabetes. In fact, they are coming up with a new concept saying osteoporosis is the biggest silent killer in the world now.
See, people don't recognize it's a silent disease actually. நீங்கள் செஸ்ட் பெயின் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போவீங்க, வலிக்குது, ஸோ இன்னும் ஹார்ட் அட்டாக். அதே மாதிரி கை வரலன்னா யூ திங்க் இட்ஸ் அ ஸ்ட்ரோக். பட் ஆஸ்டியோபோரோசிஸ் வெளியே எதுவுமே தெரியாது. தட்ஸ் வை இப்போல்லாம் ஸ்லோவாக அந்த எல்லா நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லலாம் தே டூ டெக்ஸா ஸ்கேன் ஒன்று பண்ணுறாங்க அந்த ஆஸ்டியோபோரோசிஸோட அந்த போனோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இஃப் யூ ட்ரீட் தட் யுவர் போன் பிகம் ஸ்ட்ராங்கர். ஏன் அது பேர்டன் ஆகிட்டே இருக்குன்னா, இஃப் யூ ஹேவ் ஃப்ராக்சர், ஓகே, கீழே தடிக்கு வந்துட்டீங்க, ஒரு வயசான பாட்டி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஹிப் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட லாங்கிவிட்டி வந்து ஒரு 5 வருஷம் கம்மியாகுது. செகண்ட், அவங்க ஒரு கம்யூனிட்டி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில். தேர்ட், இட் புட்ஸ் இன் டு டிப்ரெஷன் ஃபார் தம். அண்ட் இன்றைக்கி சினாரியோவில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க நியூக்ளியர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்க, பசங்க தனியாக இருக்காங்க, they end up in a old age home. ஸோ they go even more backwards actually. அண்ட் அவங்க நடக்கிறது கம்மியாகிடுது. ஸோ அதனால வந்து சுகர் அதிகமாகுது, ஹார்ட் டிசீஸ் அதிகமாகுது. ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் கில்லராக இப்போ வேர்ல்டில் தேர் ரெகக்னைசிங் இட் ஆக்சுவலி. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அதனால தான் நவ் த டாக்ஸ் ஆர் கமிங் அப் மோர் அண்ட் நவ் தேர் ஆர் சோ மெனி மெடிசன்ஸ் ஆல்சோ கமிங் டு இட். முன்னாடி வந்து விட்டமின் டி, கால்சியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் உண்மையாக சொல்லலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த 2 மாத்திரம் போதாது. தேர் ஆர் மச் மோர் பெட்டர் மெடிசன்ஸ். யூ கேன் மீட் யூ டாக்டர். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ உங்களை அசஸ் பண்ணிவிட்டு they'll tell you what to do. ஸோ டிப்னு சொன்னீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் there has to be a serious discussion. I think a lot of community has to talk about it. People ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் and people have to take it seriously. நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் கிடையாது. நிறைய பேருக்கு முட்டி வலி வயசானா வரக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுடுறாங்க. அப்படி விடாமல் இருக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஐ திங்க் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. அது வந்து ஈக்குவலி டாக்டர்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். லைக் சர்ஜரிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், நம்ம ஒன் செகண்ட்லி சர்ஜரி பண்ணிட்டா will I get even more worse than today. நான் நடக்க முடியாமல் போயிருமோ, இதை விட பெட்ரிடன் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அண்ட் கப்பல் ஆஃப் செலிபிரிட்டிஸ் who had surgery have gone bad. இதெல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாரும் மனசுலையும் டீப்பாக பதிஞ்சிட்டு இருக்கு. டு பி ப்ரிசைஸ், சரி எல்லாருக்குமே சர்ஜரி பண்ண 100, நான் இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு 100 நீ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ப்ராப்ளி 1 or 2 only will be eligible for knee replacement. The remaining definitely we can treat it with much better medicines. இப்போ மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் ஒன் பெரிய மேஜர் அவுட் பிரேக் இந்த லாஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா, முன்னாடி டேப்லெட் இருக்கும் which is பெயின் கில்லர். செகண்ட் இஸ் சர்ஜரி. தேர் இஸ் நோ இன்டர்மீடியேட். ஸோ டேப்லெட் வந்து எவ்வளோ நாள் கொடுப்பீங்க, அது ரொம்ப நாள் எடுத்தால் கிட்னி ப்ராப்ளம்லாம் ஆரம்பிச்சிடும். தட்ஸ் வை எண்ட் அப் இன் சர்ஜரி வந்து. நவ் யூ ஹேவ் மோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்க மேஜர் ரோல் ஆக்சுவலி. அந்த லூப்ரிகேஷன் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் அந்த ஜெல், அந்த ஜெல்ல வந்து எக்ஸ்டர்னலாக கேன் இன்ஜெக்ட் ஜெல் லைக் தட். ஓகே, சிந்தட்டிக் ஜெல். எப்படி நீங்கள் டயபெட்டிஸ்க்கு ஒரு இன்சுலின் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஜெல் ரெடிமேடாக சிரிஞ்சில் இருக்குது, which is called visco injection சொல்லிட்டு. You put it in the knee and improve the lubrication. It will stay for 8 months to 1 year. Just like you're replacing your engine oil every year in a car. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் PRP சொல்லுவோம், which is a lower version of the stem cell. நீங்கள் உங்கள் பிளட்ல இருந்து யூ டேக் அ பிளட், அது வந்து பிளேட்லெட்டை மட்டும் பார்ட் ஆஃப் ஸ்டெம் செல்லை எடுத்துட்டு அதை மட்டும் இன்ஜெக்டட் பேக். ஸோ யூ ட்ரை டு ரிப்பேர் இட் லோக்கலி. நீங்கள் ஒரு மாத்திரை கொடுத்து அது ஹோல் பாடியில் போய் ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 5 கிராம் தான் முட்டிக்கு போகுது. தட் இஸ் ரிப்பேரிங். ரேதர் அந்த 100 கிராமையும் நீலே கொடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் அன் அட்வான்ட் ஆக்சுவலி. சனாக்கைன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. தென் கம்ஸ் போன் மேரோ, லைக் மஜ்ஜை இருக்குல்ல, எலும்பு மஜ்ஜை, அங்கே இருக்கிற ஸ்டெம் செல்லை இன்ஜெக்ட் பண்ணலாம். அவுட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்கன்னா வயிற்றில் இருக்கிற ஃபேட் இருக்கு இல்லையா, தட் இஸ் சப்போஸ் டு பி ரிசர்ச் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெம் செல். ஸோ அதை வந்து லிப்போசெக்ஷன் பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வயிறு அதிகமாக இருந்ததுன்னா அந்த லிப்போசெக்ஷன் ஃபேட்டை கொழுப்பு எடுத்துருவாங்க. அந்த கொழுப்புல இருந்து தான் ஹையஸ்ட் ஃபேட் செல்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல்ஸ் டு பி ப்ரிசைஸ், MSCன்னு சொல்லுவோம். அதை வந்து முட்டியில் இன்ஜெக்ட் பண்ணுற டெக்னிக்லாம் வந்துருச்சு. பட் அதெல்லாமே மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ண முடியும். தோ இட் இஸ் நான் இன்வேசிவ், இட் இஸ் அண்டர் அனஸ்தீஷியா. பட் அந்த PRPங்கிறது ஓபிலே நீங்கள் டெய்லி வந்தீங்கன்னா பார்க்கலாம். டெய்லி தே டேக் பிளட், spin it off and inject into the knee. That is doing wonders actually. But problem என்ன, right patient you should choose it. Stage 1, 2 to some extent 3 can help. ஆனால் நம்ம ஊரில் வரும்போதே ஸ்டேஜ் 4 நிறைய பேர் வராங்க. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் லைஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து போனால் சர்ஜரி சொல்லிடுவாங்க. செகண்ட்லி இவங்க எல்லாமே ஒரு எல்டர்லி பாப்புலேஷன், அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கப் இருக்காது. they have to depend on their kids and kids. ஸோ என்ன நம்மளால பசங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வருமா அப்படின்னு ஒன்று. செகண்ட் ஒரு பயம் இருக்கு, நான் சொன்ன மாதிரி சர்ஜரி பண்ணிட்டா பெட்டுன்னு ஆயிடுமா. எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்னன்னா, கடைசி நாள் வரைக்கும் நம்மளே நடந்து போகணும். எஸ்பெஷலி டாய்லெட்டுக்கு நான் பெட்டில் படுத்துருந்தேன்னா ஹூ இஸ் கோயிங் டேக் கேர் ஆஃப் மீ, மை இன்லாஸ், மை டாட்டர் இன்லாவோ, என் பையனோ பார்த்துக்க போகிறதில்ல, அந்த பயம் இருக்குது. பட் டு பி ப்ரிசைஸ், டெக்னாலஜி ஹஸ் க்ரான் வெரி மச். நீ ரீப்ளேஸ் பண்ணால் இப்போ அடுத்த நாளில் டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் டே யூ வாக், நெக்ஸ்ட் டே ஸ்டார் கிளைம், யூ கேன் கெட் டிஸ்சார்ஜ். இன்ஃபேக்ட் யூஎஸ்ல வந்துட்டு தே டூ டே கேர். காலையில் அட்மிட் பண்ணி மத்தியானம் சர்ஜரி, நைட் யூ கேன் டிஸ்சார்ஜ். தட் இஸ் ஹவ் இட் இஸ் க்ரோயிங் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இட் வில் கம் சூன். பட் நம்ம ஊர் மக்கள் வந்து இன்னும் ஒரு நாளே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுங்கிறது இட்ஸ் ஸ்டில் ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ probably will stay for 2-3 days and they walk when they go home. So major drawbacks எதுவும் கிடையாது. So you can meet your doctor. Don't get panic. நான் சொன்ன மாதிரி 100ல் 2 பேரோ 3 பேர் தான் you will need a surgery ன்னு சொல்லுவோம். We'll try to see as much as possible we do without surgery.
And if needed surgery also, this is straightforward one. Nothing to worry about it. ஓகே சார். அண்ட் இதை கண்டுக்காம விட்டுட்டா ஒரு சிலர் வயசானவங்களும் சரி முட்டி வலியோட இருந்துக்கிறேன்னு கண்டுக்காம விட்டுட்டா அவங்களுக்கு என்ன சார்? See, one thing is slowly நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவங்க வந்து கமெண்ட்லேருந்து ரிஃபைன் ஆகணும். ஒரு கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, ஒரு ஷாப்பிங் மால் நீங்கள் கூட்டு போகிறீங்கன்னா அவங்க இடத்துல உட்காந்துருப்பாங்க, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வாங்க. அண்ட் ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா கூட தே வில் செட், நீங்கள்லாம் மேலே போயிட்டு வாங்க, நான் எங்கேயோ உட்காந்துருக்கணும். ஸோ தே வாண்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட். ஸோ ஸ்லோலி என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் சரி நம்ம போயும் ஒன்றும் பண்ண போகிறதுல அவங்களுக்கு பர்டனாக இருக்கும்னு சொல்லிட்டு தே வில் பிகம் வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா ஒரு ரூம்குள்ளே கன்ஃபைன் ஆயிடுவாங்க. ஸோ தே வில் கோ மோர் அண்ட் மோர் டிப்ரெஷன். வெளியே சொல்கிறதுலே தவிர தே கோ த்ரூ செல்ஃப் டிப்ரெஷன் ஆக்சுவலாக. அண்ட் அதனால என்ன ஆகுனா ஒன்று யூஆர் லூசிங் யுவர் லைக் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே போயிடுது. சுகர்ஸ் இருந்துச்சுன்னா வாக்கிங் போகிறது கிடையாது, பிபி இருந்துச்சுன்னா அது ஏறிடும். ஸோ ஆல் தி மெடிக்கல் திங்ஸ் மேக் இட் மோர் வர்ஸர் ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் இப்போ சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செலிபிரிட்டிஸும் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து டிடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி 3வது டைம் 4வது டைம் பண்ண. அதே சார் ஒரு சிலருக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி செகண்ட் டைம் பண்ணும்போது கூட சரியாகாதது, அவ்வளோ சர்ஜரி வர போகுது. I personally know her. I have gone through her history, everything. I know her knee condition, everything. Unfortunately, she had a bad cartilage injury which was way back. ஒரு 10 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட she had went multiple keyholes. She is too young. To be precise, knee surgery யாருக்கு, knee replacement யாருக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா 65 and above is recommended age. Saying so, நான் பண்ண youngest patient is 18-year-old. பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் worst condition இருந்ததுன்னா I can have to do it. See, அவங்களுக்கு they have went to multiple doctors. They have tried multiple simple techniques like injection நான் சொன்ன மாதிரி, keyhole surgery, arthroscopeல பண்ணி இந்த ligament repair பண்ணுவோம் பார்த்துருக்காங்க, cartilage repair பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. But unfortunately, her disease condition demanded more damage actually. So cartilage ரொம்ப டேமேஜ் ஆனோன்னா she is now I'm not sure what surgery exactly it is. I presume it's a knee replacement. Either it's a uni or a complete total knee replacement. அது தெரியல. She has gone through a knee replacement procedure தான் right now. Okay.